நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளவு அழகா அமைச்சிருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்ணுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு குளத்தையும் அமைச்சிருக்காங்க. அப்படி அமைச்சிருந்தும் நமக்கு ஒரு பிரச்சனை வருது இயல்பா. நீங்க இப்பதானுங்க நம்ம ஹைபிரிட் விதைகளை பத்தி பேசுறோம். இப்ப நாட்டு விதைகள் அப்படிங்கிறப்ப அந்த இயல்பான பட்டத்தோட ஒரு காரியம் நடக்கிறது அப்படிங்கிறது எப்படி நடந்திருக்கும் அப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு குளம் இருக்கு, குளத்துல தண்ணி நிக்குது, பூமிக்குள்ள ஒரு கடின பாறை வரும். தோண்டி பாத்தீங்கன்னாலே ஒரு சட்டு பாறைன்னு சொல்லுவோம். அது எவ்வளவு ஆழத்துல இருக்கும்? முழங்கால் ஆழத்துல இருக்கும். அப்ப அந்த குளத்துல இருக்க தண்ணீர் அந்த சட்டு பாறை மேலேயே அப்படியே நகர்ந்து ஒவ்வொரு குளமும் அங்க இருக்க மண்ணுக்கு ஏத்த மாதிரி ஒரு 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் அந்த சுற்றளவுக்கு இப்ப கையை நான் விரிச்சு வச்சேன்னா எப்படி இருக்குமோ இந்த குளம், இதுல இருக்க தண்ணி இந்த கையை விரிச்சனோ அந்த அளவுக்கு அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும். இது பூமிக்குள்ள உங்களுக்கு தெரியாம நடக்கும். இப்ப முன்னோர்கள் சொன்னாங்க பாத்தீங்களா, இப்ப இப்ப ஏப்ரல் 14 சித்திரை 1 அதுல இருந்து சித்திரை 10 தேதிக்கு ஒரு மழை வரும். இந்த மழையோட முக்கியத்துவம் என்ன? நம்ம தூவுனா ஒரு சின்னதா முளைக்கணும், அல்லது அந்த நேரத்தை உழுகணும். கடினமா இருக்க நெல்லு வயல்காரங்க உழுகணும், பூ மாதிரி வச்சிருக்கிறவங்க தூவணும். ஒண்ணு. அடுத்து எப்ப மழை வந்திருக்கும்? மே மாதம் 2ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதிக்குள்ள அந்த டைம்ல வந்திருக்கும். அதோட முக்கியத்துவம் என்ன? அந்த டைம்ல விதைய தூவிடுவாங்க. அதுக்கப்புறம் இடையிலையும் என்ன நடந்துட்டு இருக்கும்? பூமிக்குள்ள அந்த தண்ணி போயிட்டே இருக்கு, ஒரு ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மே மாதத்தோட கடைசி வாரத்துல நமக்கு மழை பொழிகிறது. ஜூன் மாசத்தோட 15 அல்லது 20 தேதி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பழைய பஞ்சாங்கங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த மழை பெய்யும் நாள் இதோட இடைவெளிய பாத்தீங்கன்னா ஒரு தடவை விதைச்சிருப்பாங்க, வளர்ந்துருக்கும், பூ வர்ற நேரம், காய் பெறுகிற நேரம், இதுதான் அந்த பட்டம் இருந்தது. அப்ப அதனாலதான் மானாவாரி பயிரும் சிறப்பா வளர்ந்தது. இப்பயும் வளர போகுது, இந்த ஆடிப்பட்டத்துல வளர போகுது. கடவுள் கிருபையால இந்த வடக்கு மாவட்டங்கள்ல இருக்க உங்களுக்கு எல்லாம் தேவைக்கு அதிகமா திட்ட அளவுக்கு மழை கிடைக்குது. அதனால நீங்களாம் சந்தோஷமா இருக்கணும். அது எங்களுடைய ஆசை, வாழ்த்துக்கள். அதே நேரத்துல இந்த நேரத்துல என்னுடைய இந்த கூட்டத்துல வந்ததுக்காக ஒரே ஒரு செய்தி, தயவு செய்து காடை சும்மா போடாதீங்க. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நிலத்தை சும்மா போடாதீங்க. நிலம் எல்லாருக்கும்லாம் கிடைக்கிறது இல்லைங்க. உண்மைக்கு சொல்ல போனா அதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம். உங்களுக்கு ஒரு 1/2 ஏக்கர் நிலம் இருக்கிறது கூட ஒரு ஆசீர்வாதம். அது நிறைய இல்லாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுங்களா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும்? நான் சோம்பேறிங்க, என்னால அதிக வேலை செய்ய முடியாது, அல்லது நான் வயசாகி போச்சு, என் பிள்ளைங்கள்லாம் என்னை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டானுங்க, நான் இல்ல, அல்லது என்னால அடிக்கடி போய் பார்க்க முடியாது, அதுக்கான பயிரா தேர்ந்தெடுங்க. நிலத்தை சும்மா போடக்கூடாது, அதுக்கான பயிரா தேர்ந்தெடுக்கணும். நான் அந்த பெங்களூர்ல வேலை பார்க்கிறேன், இந்த வடக்கு பகுதி மாவட்டத்துல நான் இருக்கேன், நான் ஒரு பயிரை தேர்ந்தெடுக்கணும். சுருக்கமான பயிர், அதிகமான லாபம் தரக்கூடிய பயிர் என்னன்னா நிலக்கடலை. அந்த ஒரு பயிரை பிடிச்சுக்கங்க, நிலக்கடலை ஒண்ண பிடிச்சுக்கங்க. நீங்க அப்படியே குப்புன்னு ரைஸ் ஆகலாம். உதாரணத்துக்கு சொல்றேன், வந்தவாசியில இளங்கோவன் 6600 கிலோங்க, 3 ஏக்கர்ல 6600 கிலோ கடலை. எப்படி நடந்திருக்கும்? 6600 கிலோ கேட்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல? அவர் எடுத்தாரு, நம்பர் தரேன், பேசிக்கங்க. இதே மாதிரி இந்த பகுதியில நம்மளுடைய குழுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் 1800 கிலோ. நான் சொல்றது ஆந்திரா கடலையில 2000 கிலோ அல்லது 2400 கிலோ பச்சை கடலை எடுக்கிறது வேற. நம்மளோட ரகத்திலேயே VRI 10 கொட்டை கடலை, இன்னைக்கு மிக்சர்ல பாக்குறீங்களா, பெரிய பெரிய உருண்டை கடலை, அதாங்க VRI 10. நல்ல ரேட்டுக்கு எடுப்பாங்க. அந்த GJG 30ன்னு ஒண்ணு இருக்கும், 30, 32, 34, அதுவும் இதே மாதிரி கடலை தான். இந்த கடலை எல்லாம் நீங்க எங்க போடணும்? தென்னந்தோப்பு இருக்கா? இந்த அங்க நிழல் இருக்கு, இங்க வெயில் அடிக்குதா? இந்த நான் நிழல்ல நிக்கிறேன். இந்த வெயில் டெய்லி ஒரு 10:30 மணி 11 மணிக்கு அடிக்குமா? இந்த இடத்துல போட்டு விடுங்க. சும்மா போடுங்க சாமி, செஞ்சா அப்படி 1 ஏக்கருக்கு தான் நான் போடுவேனா? இந்த இடத்துல போட்டு விடுங்க கடலை. அடுத்து 2வது பயிர் உளுந்து, பச்சை பயிறு, தட்டை பயிறு. இந்த 4 மட்டும் கையில பிடிச்சுக்கங்க. கொஞ்சம் இந்த மாதிரி வறட்சி இருக்க போகுது அப்படிங்கிற நேரத்துல எள்ளு, அப்புறம் நீங்க எப்படியும் நெல்லு போடுவீங்க. இந்த பயிர்களை இப்ப போட்டு மண்ணை வளப்படுத்திக்கங்க, மண்ணை வளப்படுத்துங்க.
நான் வளப்படுத்துறதுக்கு தான் முதல் சொல்றேன், மண்ணை வளப்படுத்தணும். வர்ற வழியில ஒரு ஐயாவை பார்த்தேன். அவர் சொன்னாரு, என்னோட தோட்டம் நீங்க நான் இயற்கை விவசாயம் செஞ்சதுக்கு அப்புறம் சூப்பரா இருக்குன்னாரு. இந்த வார்த்தைய அவரும் சொன்னாரு, ஒரு வேளாண்மை பட்டதாரியும் சொன்னாரு. அவங்க எப்பயும் கெமிக்கல் போட்டு விவசாயம் பண்றவங்க, அவரும் சொன்னாரு. அப்ப அந்த இயற்கை விவசாயம் பண்றப்ப என்ன நடக்குது? அந்த அம்மா சொல்லுது, என் நிலம் கல்லு மாதிரி இருக்குங்க, நடந்தா கல்லு மாதிரி இருக்குங்க, அப்படியே களை செடிகள் கூட வளர மாட்டேங்குது அப்படின்னு அந்த அம்மா சொன்னுச்சு. அதேதான் இப்ப இந்த கூட்டத்துல வந்திருக்க ஒரு விவசாயியும் அச்சரப்பாக்கத்துல இருந்து அவரும் அந்த வார்த்தையை தான் சொன்னார். ரெண்டு பேரும் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, இயற்கை விவசாய பொருள்களை நான் பயன்படுத்தினதுக்கு அப்புறம் கால் வச்சு நடந்தா பொது பொதுன்னு இருக்கு, மண்ணு பொது பொதுன்னு இருக்கு. இயற்கை விவசாயம்ங்கிறது ஒரு வாழ்வியல் முறைன்னு சொல்றது தலைப்பு. அதோட உள் தலைப்புல என்ன தெரியுங்களா? இயற்கை விவசாயம்ங்கிறது மண்ணை வளப்படுத்துறது, இயற்கை விவசாயங்கிறது மண்ணுக்கான உணவை கொடுக்கிறது, இயற்கை விவசாயம்ங்கிறது மண்ணோட கட்டமைப்பை உறுதிப்படுத்துறது. இந்த இவங்க சொல்றாங்கல்ல, என்ன செஞ்சுட்டாங்க? மிஞ்சி போனா என்ன செஞ்சுட்டாங்க? ஜீவாமிர்தம் கொடுத்தாங்க. ஒரு ஒரு டைம்ல 3 தடவை 4 தடவை ஜீவாமிர்தம் கொடுத்திருப்பாங்க. வேற என்ன செஞ்சிருப்பாங்க? இத கொடுத்தாலே மண் பொது பொதுப்பு இருந்தாலே வேர் ஓடும். வேர் ஓடுனாலே அவருக்கு சொன்ன வந்தவாசி இளங்கோவனுக்கு வந்த கடலை, அதே மாதிரி மேட்டூர் தர்மலிங்கம் ஐயா தூயமல்லியில 2800 கிலோ எடுக்கிறாரு. எப்படி என்ன சாத்தியம்? எல்லாரும் 1000 கிலோ 1200 எடுக்கிறப்ப ஒருத்தர் 2800 எடுக்கிறாரு. எப்படி சாத்தியம்? தயவு செய்து நம்பிக்கை வைக்கணும். நம்ம மண்ணு மேல நம்பிக்கை வைக்கணும். நம்ம பிள்ளைங்க தாங்க நம்ம மண்ணு, நம்ம பிள்ளைங்க தான் நம்ம மண்ணு. நம்ம பிள்ளைய நம்ம நம்ம யார் நம்புறது? அந்த மண்ணு நம்ம அவங்கள சரியா படிக்க வைக்கல. படிக்க வச்சிருந்தா அவன் உருப்பிட்டு இருப்பான். நம்ம அவன் மேல கவனமே வச்சிருக்க மாட்டோம். உண்மையை நினைச்சு பாருங்க. அவங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்து அவங்க படிக்க வச்சு, படிக்கலையா, கணக்கு பாடம் சரியா வரலையா, ஒரு டியூஷன், சயின்ஸ் பாடம் சரியா வரலையா, காலையில எழுந்திரிச்சு படிப்பா, சாயந்தரம் படிப்பா. நம்ம சொல்றோம்ல, பஞ்சகாவியா காலையில தெளிங்க, சாயந்தரம் தெளிங்க சொல்றோம்ல, அது மாதிரி எல்லாம் நம்ம செஞ்சு கொண்டு வந்திருந்தா இப்ப நான் இந்த மேடையில பேசுற மாதிரி 2200 கிலோ கிடைக்கும். முடியும். நம்மளுடைய மண்ணுல எல்லாம் முடியும்.